ஓம் சாய்ராம். எல்லாம் வல்ல சுவாமியின் பொற்பாத கமலங்களுக்கு 1000 கோடி முறை வணக்கங்கள். இந்த வீடியோவை பார்க்கின்ற குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் லவ்விங் சாய்ராம். அதாவது நாம் சுவாமி சொல்லுகின்றார், மனிதனுக்கோ விலங்குகளுக்கோ எந்த நிலையிலும் நாம் தீங்கு செலுத்தக்கூடாது, அன்பு செலுத்த வேண்டும், முடிந்தவரை உதவி செய்ய வேண்டும். அதைத்தான் லவ் ஆல் சர்வ் ஆல் என்று சுவாமி சொல்லுகின்றார். எல்லோரிடமும் அன்பு செலுத்துங்கள், எல்லோருக்கும் உதவி செய்யுங்கள், சேவை செய்யுங்கள் என்று சாமி சொல்லுகின்றார். இதனை விளக்கும் முகமாக ஒரு கதையினை பார்ப்போம். ரோம் நகரிலே அண்ட்ராக்ளஸ் என்ற ஒரு அடிமை வாழ்ந்து வந்தார். அந்த காலத்திலெல்லாம் மனிதர்களை விலைக்கு வாங்கி அடிமைகளாக வளர்த்து வருவார்கள் பணக்காரர்கள். அது மாதிரி அண்ட்ராக்ளஸை ஒரு பணக்காரர் வாங்கி அடிமையாக வேலைக்கு அமர்த்தினார். அவன் சிறு தவறு செய்தாலும் அவனை சவுக்கால் அடிப்பார். இந்த துன்பத்தை பொறுக்க மாட்டாமல் அண்ட்ராக்ளஸ் ஒரு நாள் இரவு அந்த பணக்காரர் வீட்டிலே இருந்து வெளியே ஓடிவிட்டான், தப்பித்து ஓடிவிட்டான். அவன் ஒரு காட்டுக்கு செல்கின்றான். அங்கே ஒரு குகை இருக்கின்றது. அதில் போய் அவன் ஒளிந்து கொள்கின்றான். மறுநாள் காலையிலே ஒரு பெரிய சப்தம் கேட்கின்றது. என்னவென்று அவன் கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது ஒரு பெரிய சிங்கம் கர்ஜித்து கொண்டே அந்த குகைக்குள் நுழைந்து ஒரு ஓரமாக படுத்து கொள்கிறது. அண்ட்ராக்ளஸ் அந்த சிங்கத்தை பார்த்து அதுக்கு ஏதோ ஒரு துன்பம் இருக்கிறது, அதனால்தான் அது தன்னை நெருங்கவில்லை என்று எண்ணி அதன் அருகில் செல்கின்றான். அதனுடைய ஒரு காலிலே இருந்து ரத்தம் வடிகிறது. அண்ட்ராக்ளஸ் அந்த காலை தூக்கி பார்க்கும் பொழுது ஒரு பெரிய முள் குத்தி இருக்கிறது. அந்த முள்ளை பிடுங்கி அங்கிருந்த மூலிகை செடிகளெல்லாம் வைத்து அதற்கு மருந்தாக பயன்படுத்துகிறான். 3 நாட்கள் இவ்வாறு செய்த பொழுது அந்த புண் ஆறி அந்த சிங்கமும் அவனை ஒரு நன்றி உணர்வோடு பார்த்துவிட்டு சென்று விடுகிறது. அந்த காலத்தில் அடிமைகள் தன்னுடைய வீட்டிலிருந்து தப்பித்து கொண்டால் தண்டனை கடுமையாக இருக்கும். அந்த தப்பித்த அடிமைகளின் கையிலே ஒரு சின்ன கத்தியை மட்டும் கொடுப்பார்கள். ஒரு சிங்கத்தினுடைய கூண்டுக்குள்ளே அவனை தள்ளி விடுவார்கள். இதுதான் அந்த காலத்து தண்டனை. அவ்வாறு அந்த எஜமானர் அண்ட்ராக்ளஸை வாங்கிய அந்த எஜமானர் போலீஸுக்கு சொன்ன உடனே போலீஸார் அவனை அண்ட்ராக்ளஸை பிடித்து விடுகின்றார்கள். அவனுக்கும் தண்டனை வழங்கப்படுகிறது. ஒரு நாளில் ஒரு பெரிய கூண்டு, அந்த கூண்டுக்குள்ளே அவனை தள்ளி கதவை அடைத்து விடுகின்றார்கள். அந்த கூண்டுக்குள்ளே 2 கதவு, ஒரு கதவு வழியாக இவனை உள்ளே தள்ளி அடைத்து விடுகின்றார்கள். சுற்றி வர பொதுமக்கள் நின்று வேடிக்கை பார்க்கின்றார்கள். அரச குடும்பத்தை சார்ந்தவர்களும் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கின்றார்கள். இன்னொரு கதவை திறந்து ஒரு சிங்கத்தை உள்ளே அனுப்புகின்றார்கள். சிங்கம் கர்ஜித்து கொண்டே அண்ட்ராக்ளஸை நோக்கி வருகிறது. அதாவது அந்த காலத்தில் ரோம் நகர பேரரசில் என்ன ஒரு வழக்கமெனில், இவ்வாறு மனிதனை சிங்கத்திடமோ வேறு விலங்கிடமோ முன்பாக அவனை விட்டு சிங்கம் அவர்களை அடித்து துன்புறுத்தி கொலை செய்வதை மகிழ்ச்சியோடு பார்த்து ரசிப்பது ஒரு வழக்கமாக இருந்தது. அதே போல்தான் இன்றைக்கும் அண்ட்ராக்ளஸை அந்த கூண்டுக்குள்ளே அனுப்பி சிங்கத்தை திறந்து விட்டார்கள். சிங்கம் வேகமாக வந்த சிங்கம் அண்ட்ராக்ளஸின் அருகிலே வந்தவுடனே ஒன்றுமே செய்யாமல் அப்படியே படுத்து அவனுடைய கைகளை நாவால் நக்கி அன்பு செலுத்துகிறது. இதனை பார்த்த பொதுமக்கள் ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது, ஒரு மிகப்பெரிய அதிசயம் என்று சொல்லி ஆரவாரம் செய்கின்றார்கள். அரசனும் அண்ட்ராக்ளஸை அழைத்து, எவ்வாறு அந்த சிங்கம் உன்னை கடிக்கவில்லை என்று கேட்ட பொழுது நடந்த நிகழ்வுகளை எல்லாம் அண்ட்ராக்ளஸ் சொல்கின்றான். இவன் குகையிலே இருந்தது, சிங்கம் வந்தது, அதற்கு உதவி செய்தது, எல்லாவற்றையும் கூறினான். அப்பொழுது அந்த ரோம் நகர அரசர் இவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். அந்த சிங்கத்திற்கு அருகில் சென்று உதவி செய்ய போனாயே, சிங்கம் உன்னை அடித்து தின்றிருந்தால் என்ன செய்திருப்பாய் என்று கேட்ட பொழுது இவன் மறுமொழி கூறினான். என்னை அடிமையாக விலைக்கு வாங்கிய என்னுடைய எஜமானர் தினமும் என்னை சவுக்கால் அடித்து துன்புறுத்துவார். அவ்வாறு வாழ்வதை விட சிங்கத்திற்கு இரையாகி வாழ்வதை
நான் வந்து பெருமையாக எண்ணினேன் என்று சொன்னான். அப்பொழுதுதான் இந்த அன்றாகுருஸை விலைக்கு வாங்கிய அந்த எஜமானரின் கொடுமை செயல் அரசனுக்கு புரிந்தது. உடனே அந்த அரசன் இவ்வாறு சொன்னான், இன்றைக்கு முதல் அன்றாகுருஸ் ஒரு சுதந்திர மனிதன், யாருக்கும் அடிமை இல்லை என்று சொன்னான். மேலும் அவனை விலைக்கு வாங்கிய அந்த எஜமானரை அழைத்து, நீ மிகவும் துன்புறுத்தல் இந்த அடிமைக்கு செய்திருக்கின்றாய், உனக்கு 3 மாத சிறை தண்டனை விதிக்கின்றேன் என்று அரசன் சொன்னான். எனவே இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவெனில், மனிதர்களுக்கும் விலங்குகளிடம் நான் அன்பு செலுத்துவோம். அந்த அன்பு நம்மை பல விதங்களில் நம்மை காக்கும். எனவே நாம் மனதில் கொள்ள வேண்டியது ஒரே ஒரு வாக்கியம்தான், லவ் ஆல், சர்வ் ஆல். ஜெய் சாய்ராம்.